ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த ரீசெண்டாக அந்த பரிதாபங்களோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் இந்த டூ வீலரோட இந்த கஷ்டங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் சில விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அதில் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 2 3 விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அதில் டயரு, ஆயில். ஆயில் பார்த்தீங்கன்னா, உங்கள் வண்டிக்குன்னு சொல்லி 1 கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு 3000 கிலோமீட்டர் முடிஞ்சோடனே ஆயில் மாற்றிட்டு சொல்லியிருப்பாங்க. 3000 கிலோமீட்டர் முடிஞ்சோடனே எந்தவித யோசனையும் வச்சுக்காதீங்க, டக்குன்னு போய் ஆயிலை மாற்றிடுங்க. ஆயில் இருக்கு, நல்லா ஓடுது அப்படிலாம் யோசிக்காதீங்க, போய் மாத்திருங்க. அதே மாதிரி டயர் வந்து 40,000 கிலோமீட்டர் ஒரு தடவை மாற்ற சொல்லியிருப்பாங்க. 40,000 கிலோமீட்டர் ஓடி முடிஞ்ச உடனே தயவுசெய்து போய் எந்தவித காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க, போய் டயரை மாத்திருங்க. அதே மாதிரி இந்த சில பார்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த பார்ட்ஸ் எல்லாம் இந்த டைம் வந்தோடனே மாத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி செயினும் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கிலோமீட்டர் சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்துருச்சுன்னா செயினையும் மாத்திருங்க. ஸோ இதெல்லாம் மாத்திட்டீங்கன்னா உங்க வண்டி ஒரு லாங் டைமா நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாம எங்கேயா போய் வண்டி நிற்கும். அது நம்மள தான். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் மார்க்கெட்டிங்ல தான் இருக்கும். வெளியூருக்கு வந்து வண்டியில தான் போவோம். நான்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு வண்டியில தான் போவேன். ஸோ இந்த இது நீங்க ஆயில் மட்டும் மாத்தலைன்னு வைங்களேன், இன்ஜின் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த மாதிரி உலகத்துல ஒரு தொல்லை தர ஒரு பிரச்சனை எதுவுமே இருக்காது. நான் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவர் 125 வச்சிருந்தேன். ஒரு ஒரு தடவை தான் ஆயில் இது இன்ஜின் பிரச்சனை வந்துச்சு. அடுத்தடுத்து தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு பண்ண செலவுகள்லயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிராம் கோல்டா வாங்கியிருக்கலாம். ஸோ நீங்க ஒருவேளை உங்க வண்டியில வந்து இன்ஜின் பிரச்சனை வந்துருச்சுன்னா, மேக்ஸிமம் எவ்வளவு சீக்கிரம் வண்டியை மாத்த முடியுமோ மாத்திருங்க. நீங்க அதாவது லோக்கல்ல ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க என்னைய மாதிரி வந்து மெடிக்கல் ட்ரிப் மார்க்கெட்டிங்ல இருக்கீங்கன்னா வெளியூருக்கு வந்து வண்டியில தான் போவீங்க. ஸோ அதனால வந்து இன்ஜின் ஒரு தடவை பிரச்சனை வந்துச்சுன்னா எவ்வளவு சீக்கிரம் வண்டியை மாத்த முடியுமோ மாத்திருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் பைக். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். தேங்க்யூ.